Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து prawn gravy தான் பார்க்க போறோம். ஆனா வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல இல்லாம ஸ்ரீலங்கால எப்படி இது செய்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது தேங்காய் எண்ணெய் வச்சு தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த கிரேவி வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டா வரும். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல prawn gravy செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து prawn வந்து 1/2 கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பால், சின்ன வெங்காயம் 10 நம்பர் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். ஏன்னா ஸ்ரீலங்காலையும் சரி கேரளாலையும் சரி தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. அதனால் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போது வாங்க ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் prawn gravy எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்காலேயும் சரி கேரளாலேயும் சரி ரொம்ப வந்து மண் பாத்திரம் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது வேறு. இப்போ இந்த மண் பாத்திரம் நல்லா சூடானோன்னே நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துடலாம். இப்போ வந்து மண் பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போது தேங்காய் எண்ணெயை சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் தானே சேருங்க, அதுதான் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தேங்காய் எண்ணெயும் சூடானோன்னே நம்ம வந்து கடுகும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனால அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், அந்த கிரேவியோட ஃப்ளேவரும். தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு இது சேர்த்துடலாம். இப்போ வந்து அது ரெண்டும் ஓரளவுக்கு பொரிஞ்சோன்னே இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் நான் வந்து வச்சுட்டு மீதியெல்லாம் சேர்க்க போகிறேன். எனக்கு வந்து கடைசியாக வந்து வெங்காயத்தை வந்து தாளித்து விடுறதுக்காண்டி திரும்பவும் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காண்டி அப்படி பண்ணுறது. அதனால் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். முழுசாக போடாமல் அந்த இலையெல்லாம் வந்து ஒரு 2 வந்து பிச்சு போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் எப்பயுமே வந்து சாப்பாட்டில் கரெக்டாக அளவாக சேருங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சத்தூள் வாடை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க.
இப்போது இது வதங்குற நேரத்தில் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலந்துக்க போகிறேன். அதாவது தண்ணியில் கலந்துக்கலாம். டைரெக்டாக போட்டால் ரொம்ப ஹெவியாக அந்த ஸ்மெல் இருக்கிறனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இது கூட மல்லித்தூளை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக இன்னும் தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து எறாவை சேர்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எறாவை சேர்த்துடலாம். எறா வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிடும். எறா ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து எறாலாம் சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன் வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா வந்து தேங்காய் பால் வேறு ஊற்றணும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து எறா வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் பாலையும் சேர்த்தலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. மூடி போட்டு மூடி எடுத்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து எண்ணெய் தனியாக தெரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜு. அப்போ வந்து நம்ம அமுத்திடலாம். இது ஓரளவுக்கு திக்காக வரும்போது திரும்ப வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஊற்றிடலாம். இது ரெடியானோன்னே இப்போ வந்து பாருங்கள், ஓரளவுக்கு குழம்பு வந்து வத்திடுச்சு. எண்ணெயும் வந்து அங்கங்கே திரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கூட போதும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து சாதத்துக்கு தான் அந்த குழம்பு செய்கிறோம். ஒருவேளை நீங்கள் இட்லி தோசைக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க குழம்பு. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கடாயில் வச்சுட்டு அதுக்கும் தேங்காய் எண்ணெய் தானே சேருங்க. எண்ணெய் சூடானோன்னே சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். நல்லா வந்து வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை குழம்புல எடுத்து இப்போது இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான் கிரேவி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்ரீலங்கன் ப்ரான் கிரேவி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலும் சேர்த்தோம் இல்லையா, அதுவும் செம்மையான ஃப்ளேவராக இருக்குது.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.